ஹலோ மக்களே, இன்றைய வாழ்க்கை சூழலில் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம செய்கிற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் இருக்கே தவிர, மற்றபடி இந்த எகிரி கொண்டு இருக்கும் இந்த விலைவாசி, அப்புறம் உயர்கல்வி செலவு, அப்புறம் எதிர்பாராத மருத்துவ செலவு, மெடிக்கல் செலவு, இந்த மாதிரி செலவுகளெல்லாம் சமாளிக்கணுன்னா கண்டிப்பாக நமக்கு கூடுதல் வருமானம் கண்டிப்பாக வேணும். செகண்டரி இன்கம் அப்படிங்கிறது கட்டாயமாக இப்போ தேவையாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த செகண்டரி இன்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார சுமையும் அப்புறம் கடன் சுமையிலேருந்து நம்மளை வந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஒர்க் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இந்த ஒர்க்லோடு, அப்புறம் சரியான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால நமக்கு மன அழுத்தம் வந்து நிறையவே வருது. இருந்தாலும் குடும்பத்தோட நிதி சுதந்திரத்துக்காக, இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வருமானம் ரொம்பவே முக்கியம். அதனால நம்ம செகண்டரி இன்கம்மை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். இது சரியான முறையில் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி யார் சொல்ல வராங்கன்னா, சோஷியல் ஈகிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் வணிக ஆலோசகர் நிறுவனத்தின் நிறுவனர் தரணிதரன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சம்பளத்தையும் தாண்டியும் சம்பாதிக்க அவர் காட்டும் ஸ்மார்ட் யோசனைகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தற்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம செய்கிற வேலைகளோட எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பார்ட் டைம் ஜாபாக என்னென்ன பார்த்துட்ருக்கோன்னா, இந்த ஆன்லைனில் ஏதாச்சும் ஜாப் பார்க்குறது, அப்புறம் டியூஷன், அப்புறம் சிறு தொழில், அப்புறம் கைவினை பொருட்கள் தயாரிப்பது, அப்புறம் வீட்டு உணவு தயாரிப்பது, இந்த மாதிரி போன்ற விஷயங்களில் தான் நம்ம வந்து வருமானம் செகண்டரியாக எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கூடுதல் வருமானம் இருப்பதால் குடும்ப செலவுகள் சீராக நிர்வகிக்கும், எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கிறதுக்காகவும் இது வந்துட்டு சேமிப்பு, முதலீடு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா, இப்போது கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு முயற்சியாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் கண்டிப்பாக நமக்கு லாபம் தரணும். அது நிலைத்த தன்மையோடு நமக்கு லாபம் தரணும். அந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான திட்டமிடல் வந்து அதில் இருக்கணும். ப்ளஸ் நிலையற்ற வருமானமும் இருக்கணும். அப்படி இல்லாமல் தெளிவான ஒரு திட்டம், ஒரு பர்ஃபெக்ட் பிளான் இல்லாமல் அந்த வருமானமும் நிலையாக இல்லைன்னா நம்மளோட டைம் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு தான் வந்து வேஸ்ட்டாக போகுமே தவிர நமக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. ஸோ அந்த நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஜாப் வந்து நம்ம ஒரு தொழிலோ ஒரு சிறு தொழில் அந்த மாதிரி எதுவுமே நம்ம தொடங்க முடியாது. மார்க்கெட் டிமாண்ட் ப்ளஸ் வேல்யூ க்ரியேஷன், அதாவது ஒரு சந்தையின் தேவை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்க ட்ரெண்டில் எது வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி தனித்துவமான சிறப்பு மதிப்பு வாய்ந்த பொருளாக அது இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஜாபில் வந்துட்டு வருவாய் வந்துட்டு நிலைத்த தன்மையோடு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த மாதிரி மூன்றுமே, மார்க்கெட் டிமாண்ட், வேல்யூ க்ரியேஷன் அண்டு நிலைத்த வருவாய், இது இருக்கான்னு சொல்லி நம்ம மூணுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு பின்னாடி தான் அந்த தொழிலை வந்து நம்ம தொடங்கணும். ஸோ இது மூணுமே இணையும் போது தான் அந்த வணிகம் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமாக உருவெடுக்குது. அண்டு டிஜிட்டல் யுகத்துலேயும் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் க்ரியேஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் போன்ற சர்வீஸில் வந்துட்டு நிறைய தேவை உள்ளது. இது போன்ற வேலைகளை குறைந்த முதலீடு இல்லாமலும் நம்ம தொடங்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜ் பேஸ் பண்ணி நிறைய வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணாமலும் வந்து இதில் வந்து வெற்றி அடையலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம டியூஷன் எடுக்கலாம். அப்புறம் சுற்றுலா வழிகாட்டி, இந்த ட்ராவல் கைடன்ஸ்லாம் இருக்காங்க அவங்க, அப்புறம் வீட்டிலே உணவு தயாரிப்பது, இந்த மாதிரி போன்ற வாய்ப்புகளையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஒரு லாபகரமாக தான் இருக்கும். அண்டு இதுக்கான நம்ம திறமையும் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அந்த டேலண்ட் வச்சு அதுக்கான ஜாப் இது வந்து அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் வகுப்புகள், அப்புறம் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து இப்போ ரொம்பவே வந்துட்டு பிரபலமாயிட்டு வருது. அதில் நிறையவே வெற்றியாளர்களாக நிறைய பேர் வராங்க. ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கிற திறமையை வச்சு நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணலாம், எந்த டைமில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நாமளே வந்து டிசைட் பண்ணி நாமளே அதுக்கு ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், நல்ல ஓவியம் வரைவராக இருக்கலாம், இல்லை ரைட்டிங், நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கலாம், அது இல்லை டீச்சிங், இல்லை சாஃப்ட்வேர், மென்பொருள், இதில் நமக்கு டேலண்ட் இருக்கலாம். நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, என்ன ஸ்கில் இருக்கோ
அதுக்கேற்ற ஜாபை வந்து நாமளே அதில் சூஸ் பண்ணிக்கலாம், டைமிங்கும் சூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. அதுவும் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சிட்டி சைட் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாலலாம் நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, நம்மளோட டேலண்ட் என்ன இருக்கோ அதை அங்கே அப்ளை பண்ணி நம்ம அதுக்கான சம்பளத்தை நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அது நிறைய பிளாட்ஃபார்மில் இருக்குது. இப்போது என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லிங்க்டின், அப்புறம் ஃபீவர், அப்புறம் அப்வொர்க், freelancer.com, பீப்புள் பெர் ஹவர் போன்ற வெப்சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி வந்துட்டு நிறைய வேலைகளை வந்து இப்போ செஞ்சுட்டு வராங்க. இது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அதில் நிறைய வந்துட்டு லாபகரமான தொழில்களும் இருக்குது. நம்ம சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் நம்ம கண்டிப்பாக அதில் வந்து ஷோ பண்ணலாம், அதில் ஆட் கொடுக்கலாம், அதில் நாமளே வந்துட்டு இது பண்ணலாம், வீடியோ போட்டு அது மூலிமா நமக்கு பிஸ்னஸும் டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அதில் தான் வந்துட்டு இப்போ ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டிலே தயாரிக்கும் பொருட்களாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த கைவினை பொருட்கள், தையல், ஓவியம் போன்றவை பார்த்திங்கன்னா சிறிய முதலீட்டிலே நல்ல வருமானம் தரக்கூடியவை. சப்போஸ் நம்ம ஃபுட்டு ரிலேட்டடாக நம்ம ஏதாச்சும் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசு அங்கீகாரம் வந்து நம்ம பெற்று அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும் உணவுப் பொருள் விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சப்போஸ் நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சுக்கணும். அதாவது நம்ம மெயினாக ஒரு வேலை பார்த்துட்டோம்னா அது ஒரு அக்கௌண்ட். இது செகண்டரி ஜாப்ஸ், இந்த சிறு தொழில் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஏன்னா அந்த அக்கௌண்ட் வச்சுக்கிட்டால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த டேக்ஸ் கட்டுறது, ஜிஎஸ்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஜிஎஸ்டிலாம் பார்த்திங்கன்னா 20 lakhsக்கு மேலே வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. மற்றபடி ஜிஎஸ்டி அந்த இது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நம்பிக்கை வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து கஸ்டமர்ஸ்க்கு தெரிய வரும். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மத்திய அரசோட போர்ட்டல் ஒன்று இருக்குது, உதயம் அப்படிங்கிற போர்ட்டல், அதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. நமக்கு அதுக்கான ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கில் இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் நம்ம எதையும் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. நமக்கு ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை தேடி போய் அனலைஸ் பண்ணணும். நமக்கு அது செட் ஆகுமா என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு சொல்லி 1 நாள் 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ணுறது, 1 month மட்டும் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் முழுசாக நம்ம அதை வந்து இன்வால்மெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்குன்றதுக்காக மட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி சில அறநெறிகளும் மீறக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், 9 to 5 ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இப்போ சைட் பிஸ்னஸும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மெயின் பிஸ்னஸ் காலையில் நம்ம ஒர்க் பண்ணும் போது வந்துட்டு இந்த சைட் பிஸ்னஸ்க்கான வேலைகள் எதுவும் வந்துட்டு அந்த ஒர்க்கில் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதுக்கான ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு நம்மளோட முதன்மையான ஜாபுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை சின்சியராக கரெக்டாக நம்ம அந்த டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டு பின்னாடி நம்ம வந்துட்டு இந்த ஜாப் வந்து கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஜாப் வந்து நம்ம நிலைத்திருக்கோம். நம்ம இதில் ஒரு பக்கம் அதில் ஒரு பக்கம் அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு மெயின் ஒர்க் அதை முடிச்சுட்டு செகண்ட் இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்துட்டு எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்